கலாசார உறவுகள் தொடர்பிலான இந்திய பேரவையின் அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை திருவனந்தபுரத்தில் நேற்று சந்தித்தனர். அத்துடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. பேபி மற்றும் மத்திய குழுவின் உறுப்பினர்கள் சிலரையும் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் சந்தித்துள்ளனர். மக்கள் நலனுக்காக ஒரு மாநிலமாக கேரளாவில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பிலும் 100% எழுத்தறிவை அடைய எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துறைகளில் பரஸ்பர வளர்ச்சியை அடைவதற்கும் இரு தரப்பினருக்கும் இடையிலான உறவுகளை வளர்ப்பதற்குமான வழிகள் தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான கிட்டன் செல்வராஜ், கருணநாதன், இளங்குமரன், அனைத்து நிறுவன ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி ஜானக அதிகாரி, மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடகப் பிரிவு பிரதிநிதி ஹேமதிலக கமகி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் சர்வதேச குழு உறுப்பினர் சட்டத்தரணி கல்பனா மதுபாஷினி ஆகியோரும் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டனர்.